வணக்கம். நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக திராவிட நட்பு கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ராணிப்பேட்டை சேர்ந்த முகமது ஹசன் சார். வணக்கம். வணக்கம் சார். எவ்வளவு வேலைகள் இருக்க நாங்க அழைத்தோன்னு உடனே வந்தீங்க. ஒரு முக்கியமான கேள்வி சார். நம்ம இன்னைக்கு பிஜேபியில இருந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை பொறுப்பாளராக வேலு இப்ராஹிம் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு ராணிப்பேட்டையில பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் தான். இஸ்லாமியர் விசாரணை பகுதிக்கு வந்தா நீங்க பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு காவல்துறையில மனுலாம் அளிச்சிருக்கீங்க. அது எப்படி சார்? இது ஒரு இஸ்லாமியரை ஒரு இஸ்லாமியர் உள்ள சேர்க்க மாட்டீங்க? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தம்பி தீனா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி சார். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ராஹிம் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட இஸ்லாமியர்களை கருவறுக்கக்கூடிய இஸ்லாமிய சித்தாந்தத்தை அளிக்கக்கூடிய RSS உடைய ஒரு கைப்பாவையா தான் அவர் இங்க இருக்காரு ஒழிய அவர் இஸ்லாமியருடைய அடையாளமா அவர் இல்ல. அவர் தொப்பி போட்டிருக்காரு இல்ல ஒரு ஜுப்பா போட்டிருக்காருனால நாங்க அவரை ஒரு காலம் இஸ்லாமியராக கருத முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எப்ப அவர் பாஜகவையில சேர்ந்தாரோ அன்றையிலிருந்து இன்று வரை மதரசாக்கள் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். ஆமா, அதை ஒழுங்கு கத்துக் கொடுக்கிறது, ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கிறது. அந்த அரபி பாடசாலையில படிக்கக்கூடிய பிள்ளைங்களை தீவிரவாதத்தை போதிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை கூட அவர் டிவி டிபேட்ல சொல்றாரு, பேட்டியில சொல்றாரு. எப்ப அப்படின்னு சொன்னா, பீகார்ல தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி டெல்லியில குண்டு வெடிச்சது உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு டிபேட்ல அவர் பேசும்பொழுது அந்த குண்டு வெடிப்புக்கு காரணம் மதரசால படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப ராணிப்பேட்டை அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி. கண்டிப்பா மேல் விஷாரம், ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜா, ஒரு 25,000 எல்லாம் சேர்ந்து பரவலாக இங்க அடர்த்தியா வாழ்றோம். இங்க அதிகப்படியான மதரசாக்கள் இருக்குது. அவர் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றோம்னா, அவருடைய பாதுகாப்புக்கு தான் வரவேணான்னு சொல்றோம். அவர் பேசக்கூடிய பேச்சு அவருக்கு எதிராக அமைஞ்சு அதனால அவர் மேல ஏதாவது தாக்குதலாகி அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு காவல்துறைக்கு தலைவலியாக அரசுக்கு அவப்பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அவர் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது, அவரு விசாரத்துக்குள்ள வந்தாருன்னா மக்கள் கோபமடைவாங்க போன்ற விஷயங்களும் சொல்ல காரணம். அதெல்லாம் அவர் மேல எந்த தனிப்பட்ட பகையும் ஜமாத்துக்கோ மக்களுக்கோ இல்ல. அவருடைய தத்துவம் தான் எங்களுக்கு பகையா இருக்கு. இப்ப அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லியாரு பாத்தீங்கன்னா, ஜமாத்து தான் மசூதிக்கு போக நிர்ணயிக்கமான ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. இப்ப எல்லாருமே பொதுவாக வழிபாடு தளம் போலான்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறது? நீங்களே மனு கொடுக்குறீங்க, அவர் ஒரு இஸ்லாமியர் தானே, எப்படிங்க அதை மனு கொடுத்தா மசூதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா, அவரு பாஜகவுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களை தரக்குறைவாக பேசுறாரு. பல இடங்கள்ல இஸ்லாமியர்களை பேசுறாரு, இஸ்லாமிய தத்துவத்தை பேசுறது இல்ல, ஆனா இஸ்லாமியர்களை பேசுறாரு. பேசக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் இவரு தொழுகைக்கு வருவாரு. ஒவ்வொரு மஸ்ஜிதுல குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை தொழுகை அப்படிங்கும் போது 150-200 பேர் சிறிய மஸ்ஜிதுகள்லையும் பெரிய பள்ளிவாசல்கள்ல ஒரு 1000 பேர் வரைக்கும் கூட இருப்பாங்க. கண்டிப்பா இவர் தனி நபராக உள்ள வரும்பொழுது இவரை பார்த்து கோவப்படக்கூடிய நபர்கள் ஒரு 10 பேரோ 50 பேரோ அங்க இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமாயிரும். அதனாலதான் நாங்க அவர் பிரயாணத்துல இருக்காரு, அவர் வீட்டிலேயே தொழுதுக்கலாம், அவருக்கு எல்லா அனுமதியும் உண்டு. பாருங்க, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிச்சைக்காரனை கூட முதல் வரிசையில நிக்க வச்சு நாங்க அந்த சம உரிமை அவங்களுக்கு உண்டு. எங்க பக்கத்துல நின்று நம்ம தொழலாம், முதல் வரிசையில் நின்று தொழலாம். கண்டிப்பா செல்வந்தன் பின்னாடி நிப்பான், ஏழைகள் முன்னாடி நிப்பாங்க, வேலைக்காரன் முன்னாடி நிப்பான், முதலாளி பின்னாடி நிப்பாரு. இப்படியான ஒரு சமத்துவம் இஸ்லாத்துல இருக்கு. ஆனா இவனை தான் நாங்க வர வேணாம்னு சொல்றோம். அல்லாத வேறு எந்த பாஜக சகோதரர்கள் வரட்டும், நாங்க பள்ளிவாசல்ல கூட்டு போய் அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்குரிய விருந்தோம்பல் செஞ்சு அவங்களோட உறவு பாராட்டி, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அண்ணன் திருமாவளவன் பல மஸ்ஜிதுகளுக்கு வந்திருக்காங்க. ஆமா, வரிசையில் நின்றுருக்காங்க. எங்க இமாம்னு தெரிவிப்பாங்களோ அங்க அவருக்கு சேர் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. கண்டிப்பாங்க. அப்படிங்கிற அந்த சமத்துவம் சகோதரத்துவம் இருக்கு. அண்ணனுக்கு பல தெரிவுகள் இதுல இருக்கு. அப்ப பாஜகவை சார்ந்த இப்ராஹிம் போன்றவர்களை நாங்க அனுமதிக்காத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய தத்துவம் தானே வழிய அவர் அதிலிருந்து பொதுமக்கள் கிட்ட இஸ்லாமியோட மன்னிப்பு கேட்டு விலகி வந்தானா அவனும் எங்களோட சகோதரன் தான். சரி, அப்போ பிஜேபி குறிப்பா இது மத கலவரம் ராணிப்பேட்டில அதிக முஸ்லீம் இருக்கிற ஏரியா விசாரனால அவர் பொறுப்பாளராக போட்டு பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, அது நான் அப்படி ஒரு ஐடியாலஜி தான் பாக்கேன். ஏன்னா அவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப ராணிப்பேட்டில அதிக பிரச்சனைகள் தான் பிரச்சனை சந்திச்சுன்னு இருக்காருங்க. அப்ப அது பிரச்சனை தான் முடியுமான்னு நினைக்கிறீங்களா? எப்படி? இல்ல, அவர் என்று ராணிப்பேட்டை தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டாரோ அன்றைய கூட நான் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தேர்தல் பொறுப்பாளர் தான் அவரை இங்க அனுப்பியிருக்காங்க. ஆமா, அதிமுக குறிப்பா அதிமுக இந்த தொகுதியில் நிற்கும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக வேலு இப்ராஹிம் வந்திருக்கக்கூடிய அவர் முதல் நாளில் இருந்து தர்காக்கெல்லாம் போனார். அப்பவே எங்களுக்கு உடனடியாக இதுல நாங்க சுதாரிச்சுட்டு என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அதிமுகவுடைய ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரை சுகுமரன் நேரடியாக போய் சந்திச்சு, சரிங்க, அவனை இந்த ஊர்ல வச்சோம்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழலை அவரே உருவாக்கிடுவார். அதுக்கு என்ன காரணம் கேட்டா, இதுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் போய் அது மாதிரி செஞ்சிருக்காரு. லால்பேட்டை, முத்துப்பேட்டை, இங்க ஆம்பூர், வாணியம்பாடி, குடியாத்தம் இந்த பகுதிகளெல்லாம் மக்களே
முன்னின்று அணி திரண்டு அவனை ஊரை விட்டு வெளியாக்கிட்டாங்க காவல்துறையை. அவர் ராணிப்பேட்டையில வந்து பொறுப்பாளராக ஒரு வீடு எடுத்து தங்கி அவன் செய்யறான் அப்படின்னு சொன்னா அவன் இங்க இணக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில பிளவுகள் ஏற்படுத்துறது அவனுடைய நோக்கமா இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், ராணிப்பேட்டை தொகுதிங்கிறதும் ராணிப்பேட்டை மாவட்டங்கிறதும் முழு தமிழகத்துல எல்லா மாவட்டத்தை விட சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதிக்கான ஒரு களம் சொன்னா ராணிப்பேட்டை தான். சார் இன்னைக்கு வரை எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கலவரம் இல்லை, எந்த மதமோதல்களும் இங்க இல்லை. சார் இன்னொரு குறிப்பா ஒரு என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த நம்ம விசார மக்களை தொடர்ந்து வந்து டோட்டலா எல்லாருமே வந்து அவர் அந்த விசாரணைக்குள்ள வரக்கூடாதுன்னு வழிமறிச்சு அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ இன்னொரு இந்த ராணிப்பேட்டில இருந்து பாத்தீங்கன்னா இந்து கோயில் இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட போயிட்டு அவங்க வந்து சண்டை மத கலவரம் மாதிரி உருவாகிற மாதிரி பண்ணோன்னா அந்த இந்து தலைவர் அந்த ஊராட்சி அதான் அந்த ஊர் தலைவர் சொல்லுவாங்க, அந்த தலைவர் வந்து மசூது மண்ணுலாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்க, இஸ்லாமியர் சப்போர்ட். அது எப்படி? அது உண்மைதான், அது நீங்க சொல்ல விஷயம் தான். அது நானும் கூட கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நேரடியாக வந்து சந்திச்சு அவங்கள்ட்ட பேசவும் செஞ்சிருக்கேன். அந்த ஜமாத் மக்கள் வந்து என்ன மேல் விசாரம் புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த கோயில்கள்ல போய் சரிங்க இவன் அந்த பகுதி மக்களுக்கு நல்லது செய்யறதா ஒரு பாவலா காமிச்சு என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்கிறாங்க, இஸ்லாமியர்களை உங்களை வந்து கீழே வச்சிருக்காங்க, நீங்க மேல் விசாரத்துக்கே வந்து சேர்மன் ஆகக்கூடிய தகுதி எல்லாம் உங்களுக்கு உண்டு. இஸ்லாமியர்கள் இந்து மக்கள் கிட்ட இஸ்லாமியர்கள் வந்து வந்தேரிகள் பாருங்க, ஒரு 32,000 இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி மேல் விசாரம். அதை ஒட்டி ஒரு 1000-2000 நாட்டு மதம் வசிக்கிறாங்க. ஆமாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாம் அன்பு நண்பர்களாக சகோதரத்துவத்தோட இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய எல்லா விழாக்கள்லயும் இந்த இந்து மக்கள் செய்யக்கூடிய விஷயத்தை இஸ்லாமியர்கள் பங்கெடுப்பாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய வெல்ஃபேர் அசோசியேஷன்கள்லாம் இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யறாங்களோ அதே அளவுக்கு இந்து மக்களுக்கும் செய்வாங்க. ஆமா, தெரியும். ஆமா, இல்ல அந்த தஞ்சாவூர் காலனி இருக்கு, அங்க கூட இஸ்லாமிய மக்கள் 2-3 நம்மளுடைய தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட அவங்கள கொடுத்தாங்க. ஆமா ஆமா கண்டிப்பாக. அது வந்து அப்படியான ஒரு பூமியில இவங்க மதக்கலவரம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய இப்ப எச்சராஜாவை அனுப்ப முடியாதுங்கிறதுக்காக வேண்டி இவங்க வந்து இப்ராஹிம் அனுப்பி வச்சிருக்காங்க. முஸ்லீமுடைய பேரில் உள்ள போனாங்கன்னா அனுமதிச்சிருவாங்க. அதுதான் இவங்களுடைய தவறான கணக்கு. முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் யார், முஸ்லீம் அல்லாதவர்கள் யார்? மனிதத்தை நேசிக்கக்கூடிய நாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா தெரியும். கொரோனாவுடைய காலகட்டத்துல நாங்க செஞ்ச சேவைகள் எல்லாம் நீங்க பல நேரத்துல எங்களை பாராட்டிருக்கீங்க. ஏன்னா 270க்கும் மேற்பட்ட பாடிகளை வந்து நாங்க களம் கொண்டு செஞ்சோம். அதுல 30-35 பேர் தான் இஸ்லாமியர்களை வழிய, மற்ற எல்லாமே மாற்று மத சகோதரர்கள் தான். எங்களுக்கு எந்த வேறுபாடுகளும் இல்ல. மக்கள் பேரிடர்ல இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது தான் இஸ்லாமியர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறை. அதான் நாங்க தெளிவா செஞ்சுட்டு இருக்கோம். அதை கெடுக்கக்கூடிய வேலையை தான் இப்ராஹிம் போன்றவர்கள் செய்யறாங்க. அதனால தான் அந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அந்த மாற்று மத சகோதரர்கள், கோயிலுடைய தர்மகர்த்தாக்கள் நேர ஜமாத்தை சந்திச்சு, ஜமாத் அவங்களே ஃபோன் பண்ணிருக்காங்க ஜமாத்துக்கு, ஐயா இது மாதிரி வந்து இப்ராஹிம் எங்களுக்கு மத்தியில வந்து பிளவு ஏற்படுத்துறான், இது எங்களுக்கு ஏற்படுதா இல்ல, நீங்க எங்களை தப்பா நினைக்காதீங்க, நாங்க வந்து உங்ககிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஜமாத்தை சந்திச்சு எழுத்துப்பூர்வமா கடிதமே கொடுத்திருக்காங்க. வெறுமனே வாய் சொல்ல இல்லாம எழுத்துப்பூர்வமா கடிதம் கொடுத்திருக்காங்க. சார் ஒரு முக்கியமான கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, டிசம்பர் 6 அயோத்தி அந்த பாபர் மசூதி இடிச்சுனாலே, ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டில் இந்த டிசம்பர் 6 வந்து அது வந்து இடிச்சது நியாயம் தான் சொல்லிட்டு நான் ஆர்ப்பாட்டமே பண்ணுவேன்ட்டு ஒரு அதுவும் அறிவிச்சிருக்காரு. நீங்க ஒரு இஸ்லாமியரை எப்படி பாக்குறீங்க? இல்ல அன்று விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமுமுகவுடைய ஆர்ப்பாட்டம் அன்னைக்கு நடந்தது முத்துக்கடை ராணிப்பேட்டை மாவட்டம். அதுல நானும் கூட பங்கெடுத்து பேசுற மாதிரியான சூழல் இருந்தது. அன்று காலை 11 மணி அளவுல சகோதரி தீபா பாஜகவை சேர்ந்தவங்க வீட்டில இருந்து பேரணியாக புறப்பட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு செயல் திட்டத்தை வகுக்கிறாங்க. அதுல சிவமணிங்கிற தம்பி, சங்கி சர்புதீன்றவரு, இவரு இப்ராஹிம், இவங்க 4 பேருமே அந்த பதிவுகளை வந்து ஷேர் பண்றாங்க. இந்த செய்தி அறிந்த உடனடியாக நான் 2 மணிக்கே என்ன செய்யறேன் அப்படின்னா, ராணிப்பேட்டை இன்ஸ்பெக்டருக்கு இது மூலம் தகவல் தெரிவிக்கிறேன். அப்படி வரும் பட்சத்துல எங்க ஆர்ப்பாட்டத்துல 300-500 பேர் மக்களவை பங்கெடுப்பாங்க. கண்டிப்பா ஒரு காலம் அவங்க வரும்பொழுது தேவையற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். இப்ப இங்க பாஜக பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுது, எந்த இஸ்லாமியருமே தடுக்கிறது கிடையாது. எங்களுடைய வேலை அதுவும் இல்ல, அது அவங்க உரிமைக்காக அவங்க போராடுறாங்க, அது அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. வந்து ஒரு மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி நோக்குன்னு அதுதான். அப்படிங்களா? அந்த அஜெண்டாக்காக வேண்டிதான் அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் தலைமையில இருந்து. ஒரு காலம் ராணிப்பேட்டையில அவருடைய எண்ணம் ஈடுபடாது, இங்க ஈடேறாது. அவர் தோற்றுத்தான் போடுவாரே ஒழிய ஒரு காலம் அவருடைய எண்ணம் இங்க நிச்சயமா நடக்காது. ஏன்னா ராணிப்பேட்டை மாவட்டம், அம்பேத்கர் மாவட்டம் வந்து இப்போ இஸ்லாமியர், இந்துக்கள், கிறிஸ்து எல்லாமே அண்ணன் தம்பியா தான் பண்ணிடுறாங்க ராணிப்பேட்டை மாவட்டம். நிச்சயமா இல்ல, அந்த விஷயத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்ப இன்ஸ்பெக்டர் உடனடியாக என்ன செய்யறாங்க, டிஎஸ்பிக்கு நீங்க தகவல் சொல்லுங்கன்னு சொன்னா டிஎஸ்பி ஃபோன் பண்ணி சொல்றேன். அவரை 2-3 மணிக்கே போய் வீட்டுல வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச பிறகு அந்த ஆர்ப்பாட்டம் 4 மணிக்கு நடக்குது, 6 மணிக்கு முடிஞ்சிருது. எங்களுடைய நோக்கம் இந்து சகோதரர்களை பேசுவது அல்ல. முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். பொதுவா மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க, இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணா இந்துக்களை மேல போட்டு திட்டுவாங்க. ஒரு காலம் பேச மாட்டோம், இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களை பேசக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டம்.
அதை நாங்க வந்து கடைபிடிச்சுதான் ஆகணும். அதுக்கு பிறகுதான் அமைப்புடைய சட்டங்கள் கூட நம்முடைய உரிமைக்காகத்தான் நம்ம பேசுவோமே ஒழிய நாம வேறு மதங்களை ஒரு காலம் தாக்கி பேசுறதோ வேறு மதத்தை வந்து இழிவுபடுத்தி பேசுறதோ எங்களுடைய எண்ணம் இல்லை, செய்ய மாட்டோம். அப்படி செய்யறவங்க இஸ்லாமியனாக இருக்க மாட்டோம். அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்க அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். இன்று இருக்கக்கூடிய பாஜக அரசு தான் அன்று 92 நடந்த அந்த பாபர் மசூதி இடிப்புக்கு காரணமாக அமைஞ்சது. அதுல அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் அக்யூஸ்டுகள். அதுல கல்யாண் சிங்குடைய ஆட்சி அன்றைய காலகட்டத்தில் யூபியில நடக்குது. அவரு ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த இடிப்பாங்க நடக்கும். அப்ப அதனுடைய எஃபெக்டாகத்தான் இந்தியா முழுவதும் கலவரங்கள் ஏற்படுது. இஸ்லாமியர்கள் வந்து மசூதியை இழந்தாங்க. அது தொடர்ச்சியாக நடந்த கலவரத்துல பல இஸ்லாமியர்கள் தான் கொல்லப்பட்டாங்க. இந்துக்கள் கொல்லப்படல, இஸ்லாமியர்கள் தான் கொல்லப்பட்டாங்க. அந்த வழிகளை சுமந்து நிற்கக்கூடிய நாங்க இனி ஒரு மசூதி அப்படி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் இஸ்லாமிய அமைப்புகள் அந்த போராட்டங்களை முன்னெடுக்குது. ஆனா அவரு இப்ராஹிம் என்ன சொல்றாருன்னா, அது வந்து இந்துக்கள் இருந்தாது, இவங்க மசூதி கட்டிட்டாங்க, இடிப்பாங்க தான் அவர் வெளிப்படையா சொல்றாருல்ல. அவர் வெளிப்படையா சொல்லலாம். ஆனா எந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள் தெளிவாக சொன்னாங்க, அந்த இடத்துல ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கொடுத்த அடையாளங்கள்ல இந்து கோயில் இருந்ததாக எந்த வரலாறு சான்றும் இல்லை. அங்க வந்து மசூதி இருந்த அடையாளம் தான் இருக்குது. ஆனாலும் பொது மக்களுடைய, வெகுஜன மக்களுடைய, இந்த வந்து பெரும்பான்மை மக்களுடைய மனசாட்சியின் பிரகாரம் நாங்க வந்து தீர்ப்பு கொடுக்கணும் தான் கொடுத்தாங்களே ஒழிய சட்ட பிரகாரமோ நீதியின் பிரகாரமோ அங்கே நிச்சயமாக தீர்ப்பு வழங்கப்படல. தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு ஒழிய நீதி வழங்கப்படல. அதான் நம்ம தெளிவா இருக்கணும். அந்த நீதி வழங்கப்பட்டதுக்கு இஸ்லாமிய அதையும் இன்னைக்கு கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அங்க எங்களை கேட்டா அங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வேண்டாம், இஸ்லாமியர்களுக்கு மசூதியும் வேண்டாம், அங்க கோயிலும் வேண்டாம், அங்க ஒரு பொதுவாக ஒரு பெரிய கல்லூரிகளோ அல்லது மருத்துவமனையோ வந்துருச்சுனாலும் கூட எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த சங்கிகளுக்கு இதெல்லாம் வேணும் இல்லை. அவர்கள் கோயிலை வைத்துத்தான் அரசியல் பண்ணுவாங்க, மசூதிகளை வைத்துத்தான் அரசியல் பண்ணுவாங்க, பிரிவினை வைத்துதான் அரசியல் பண்ணுவாங்க. அதுக்கு இப்ராஹிம் வந்து நம்ம ராணிப்பேட்டையும் அடையாளம் மறந்து கொண்டிருக்காரு. சார், இப்ப தொடர் தீபம் மேட்டர் கூட பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? என்னதான் சார் அந்த கல நிலவரம்? திருப்பரங்குன்ற தீபம் அந்த தீபத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு அற்புதமான ஒரு முடிவு எடுத்து தமிழக அரசு அதை தடுத்திருக்கு. தமிழக அரசுடைய அற்புதமான செயல்பாடுகள் அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்க இல்லையா, நல்லா பண்ணிருக்காங்க சார். தமிழக அரசு சிறப்பா செஞ்சிருக்காங்க. எப்படி சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இது போன்ற வேறு மாநிலங்களில் நடந்திருக்குமே. ஆனா அந்த அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினர்களுக்கு எதிராகத்தான் நடந்திருக்கும். இப்ப அண்மையில நீங்க பார்த்திருப்பீங்க, கிறிஸ்துமஸ் உடைய பல விழாக்கள்ல இந்தியா முழுவதும் பல சர்ச்சைகளை வந்து தாக்கக்கூடிய சர்ச்சைகள் அந்த விழாக்களை தடுக்கக்கூடிய செஞ்சிருக்கிறாங்க. இதை அந்த அரசு ஏதாவது கண்டிச்சிருக்கா? இந்த அரசுகளை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அமித்ஷாவோ மோடியோ ஏதாவது இதை பத்தி அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு பேசியிருக்காங்களா? அப்படி செய்யக்கூடாது, இது தவறு, இந்த இடத்துல வந்து நம்ம சகோதரத்துவமா இருக்கிற விஷயத்தை பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. ஆனா இதற்கு முற்றிலும் மாறுபட்டதுதான் தமிழகத்துடைய களம். அதான் அவர் சர்ச்சை படி இது இந்து கொடி கட்டுறாங்க, சர்ச்சை ஒடிக்கிறாங்க. ராமநவமி இது நடந்தா எல்லா மசூதிகளையும் ஏறி அவங்க மேல மினாராக்களை வந்து உடைத்து அந்த இடத்துல இவங்களுடைய கொடியை வைப்பாங்க. அதே போன்று போகி பண்டிகை கொண்டாடுறதன் பேர்ல இஸ்லாமியர்கள் மீது வேணுங்கன்னு இவங்க மசூதிகள்ல பிரச்சனை பண்ணுவாங்க. இல்ல இது எச்ராஜாவும் இந்த சம்பத் அவரு இந்து மக்கள் சம்பந்தெல்லாம் பாத்துருப்பாங்க சார். அவங்க எல்லாம் ஒரு இதுல பார்த்தா அவங்களுக்கு இது ஒரு காட்சி தான். இது அவங்களுக்கு வந்து இதை பார்த்து அவங்க மனசு சந்தோஷம் அடைவாங்களே ஒழிய வருத்தம் அடைய மாட்டாங்க. இப்படி பண்றாங்களே தவறாச்சு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் RSS பயிற்றுவிக்கப்படக்கூடியவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. இவர்களுக்கு மனிதாபிமானம் என்றதோ, இவர்களுக்கு மனசாட்சி அப்படிங்கிறதோ, சமத்துவம் என்றதோ, சகோதரத்துவம் சொல்றதோ, சமூக நீதிங்கிறதோ பிடிக்காது. அந்த பிடிக்காத காலத்தில் இருக்கக்கூடியவங்க அதை பார்த்து ரசிக்கத்தான் செஞ்சவாங்க. அது அல்லாத வெகுஜன மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இரண்டு விதமா இங்க பார்க்க வேண்டியிருக்கு. இந்துத்துவா அப்படிங்கிற சிந்தனை வேறு, இந்து சகோதரங்கிறது வேறு. அந்த இந்து சகோதரனுடைய சிந்தனை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. மனசாட்சியோட கடவுளை கும்பிட்டு, நானும் ஒரு கடவுளை கும்பிடுறேன், அவரும் ஒரு கடவுளை கும்பிடுறாரு, இன்னொருத்தர் ஒரு கடவுளை கும்பிடுறாரு, அவங்களுடைய வழிபாடு அவங்களுக்கு. நாம இங்க மனிதத்தோட வாழலாம் நினைக்கக்கூடிய அந்த இந்துக்கள் தான் இங்க மெஜாரிட்டி. ஒரு இது ஏன் இந்த கேள்வி இப்ப இந்த இந்துக்கள் கேள்வி கேட்கணும் பாத்தீங்கன்னா, அவரு விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர் கிறிஸ்தவம் என்ன போனா கட்டி தழுவுறாங்க, இதே இந்துக்கள் எஸ்சியில் இருக்காங்க, அந்த இந்துக்கள் வந்து கோயில்ல விட மாட்டாங்களே, அப்ப இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு தெரியலையான்னு கேள்வி கேட்கறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க ஒரு காலம் வந்து பிஜேபி வந்து RSS இயக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. பிஜேபிங்கிறது கிறிஸ்தவரை கட்டி தழுவுறாங்க, தலித் அந்தவுடன் சொல்றாருல்ல, வெளிப்படையா சொல்றாருங்க. அப்ப அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற? இல்ல, அதுதான் இஸ்லாம் போதிக்குது சகோதரத்துவத்தை. பாருங்க, நபிகள் நாயகம் காலத்திலேயே அபிசீனியாவை சார்ந்த பிலால், அவர் ஒரு கருப்பர், அவரைத்தான் பாங்கு ஓதுவாராக நபிகள் நாயகம் நியமிக்கிறாங்க. நபிகள் நாயகம், ஆமா, அது பாங்கு ஓதுவார் தான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க.
நபிகள் நாயகம் பிஜேபி நாங்கள இந்துக்கள் எல்லாம் ஒண்ணுதான், இந்துக்கள் எல்லாம் கோயில வேணா கோயில். அவர்களுக்கு கலவரம் செய்யறதுக்கு இந்துக்கள் தேவை, உரிமை கொடுக்கறதுக்கு ஒரு காலம் இந்துக்களை அவங்க வந்து ஒரு இந்துக்களை உரிமையை பறிப்பாங்க. அப்ப அதான் அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லி முடிச்சிடறேன். பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமாக விபி சிங் அரசு ஒரு திட்டத்தை இயக்குது. அது ஏற்றி அந்த ஏற்றத்துக்கு நம்ம கலைஞர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல பாஜக வெளியில் இருந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா காங்கிரஸ் தனியா இருக்குது, விபி சிங் அன்றைய காலகட்டத்தில் சந்திரசேகர் போன்றவங்க எல்லாம், தேவகவுடா போன்றவங்க எல்லாம் குறைஞ்ச காலகட்டத்தில் பிரதமராக இருந்தாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி வெளியில் இருந்து ஆதரிக்குது. இந்த மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை தான் விபி சிங் வந்து அமல்படுத்த போறார். அமல்படுத்துகின்ற பொழுது இவங்க வெளிப்படையாகவே அந்த இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டவர், நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும், பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ சிறுபான்மையினர்களுக்கோ அல்ல, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா மண்டல் கமிஷனுடைய அறிக்கை. அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கு பாஜக விடாம உடனடியாக ஆதரவு வாபஸ் வாங்கி ஆட்சியை கவிழ்த்து விட்டாங்க, விபி சிங்குடைய ஆட்சியை. அப்ப இவர்கள் யாருக்கானவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். பார்ப்பனியத்துக்கு குடைபிடிக்கக்கூடிய 100% வேலையைத்தான் பாஜக செய்யுமே ஒழிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ, சிறுபான்மையினர்களுக்கோ, தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ, பட்டியலினத்தவர்களுக்கோ ஒரு காலம் இவர்கள் ஆதரவாக இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருப்பாங்க நம்புறது மக்களுடைய அறியாமை. இப்போ எச் ராஜா சம்பத்ன்றாங்க சார், அவர் என்ன எல்லாமே இந்துக்கள் தான், இந்துக்கள். அப்ப அந்த தலித் மால் கோயில் விட மாட்டாங்க, அவங்களும் இந்துக்கள் தானே சார்? அது அவங்களுடைய உரிமைக்காக நீங்க குரல் போலாம், இவங்க மக்கள் தானே எல்லாமே. இவங்க பேச மாட்டாங்க. அன்னைக்கு என்ன உங்களுக்கு தெரியும், மேல்பாதியில் நடந்த விஷயத்துல வந்து அஸ்வத்தம்மன் போய் என்ன சொல்றாரு, நாங்க வந்து பாமக ஆதரவா நிற்போம், உயர் வகுப்பு அதிகாரம் ஆதரவா நிற்போம். என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாருமே இந்துக்கள், எல்லாரும் அவர்களை சமாதானப்படுத்தி இப்படி செய்யக்கூடாது, இது பிழை, வாங்க நம்ம எல்லாம் வந்து இந்துக்கள், யாரு கலவரம் செய்யறாங்களோ அவர்களை கன்வின்ஸ் செய்து இந்த பட்டியலின மக்களை உள்ள கூட்டிட்டு போயினாங்கன்னா அந்த பாஜகவுடைய செயல்பாடு சிறப்பானதுன்னு சொல்லி நாமளே கூட மெச்சிக்கலாம். ஆனா அப்படி மெச்சக்கூடிய எந்த வேலையும் இதுவரை அவர் செய்ததும் இல்லை, இப்ப இனியும் செய்ய மாட்டாங்கிறதா வரலாற்றுடைய பதிவு.